அர்ஜுன் சார், நீங்க பேசுறதெல்லாம் கேட்க நல்லா இருக்கும். என்னோட மனநிலையில இருந்து பார்த்தாதான் இதோட கஷ்டம் தெரியும். வசு, ஒரு விஷயத்த தெளிவா புரிஞ்சுக்கோ வசு. எனக்கு உன்னோட வலி, அவமானம், வேதனை எல்லாமே எனக்கு புரியுது. ஆனா அதுக்காக முடங்கி போய் உட்கார்ந்தா உங்ககிட்ட தப்பா நடந்துக்கிட்டாங்களே, அவங்க ஜெயிச்சிட்டாங்க தானே அர்த்தம் வசு. அவங்கள அந்த சூழ்நிலையில ஜெயிச்ச நீ அடுத்து நீ செய்ய வேண்டிய காரியங்களை வெற்றிகரமா செஞ்சு முடிக்கணும். அதுதான் நீ அவங்களுக்கு செய்யற பதிலடி. இத பாரு வசு, ஓட்டப்பந்தயத்துல ஓடுறவனுக்கு வெற்றி மட்டும்தான் இலக்கா இருக்கணும். கேலரியில உட்கார்ந்துகிட்டு கமெண்ட் அடிக்கிறவங்கள பத்தி கண்டுக்கவே கூடாது. வசு, நான் தெளிவா சொல்றேன். பூலாந்தேவிய அந்த ஊர் மக்களே நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தினாங்க. ஆனா என்னாச்சு தெரியுமா? அந்த ஒரு ஊர் மட்டும் இல்ல வசு, அந்த தொகுதியே அவங்க காலடி கீழே வந்தது வசு. ஒரு பொண்ணு நினைச்சா எது வேணாலும் சாதிக்கலாம் வசு. உண்மை, நேர்மை, சத்தியம் இதெல்லாம் சேர்ந்ததுதான் பெண்மை. ஒரு காரியத்தை செய்யறதுக்கு முன்னாடி எத்தனை தடைகள் வேணாலும் வரும். ஆனா அந்த காரியத்தை உறுதியோட நின்று செஞ்சு முடிக்க வேண்டாமா? அந்த வைராக்கியம் உங்ககிட்ட இருக்கு வசு. போ வசு, போய் தைரியமா மீட்டிங் அட்டெண்ட் பண்ணு. உன்னால முடியும். அர்ஜுன் சார், நான் மீட்டிங்க்கு போறேன். இதுதான் வசு. ஆல் தி பெஸ்ட். இதுக்கு மேல வசு தனியா இருக்க கூடாது. நான் கூட இருக்கிறது தான் சரி. உத்தமன், ஆபீஸ் அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் காப்பி எடுத்து லேபர் ஆபீஸ்க்கு இமிடியேட்டா அனுப்பணும். அது என்னன்னு கொஞ்சம் பாருங்களேன். அந்த டீடைல்ஸ் கொஞ்சம் முக்கியம், அதனால தான் சொல்றேன். ஓகே ஆனந்த். அண்ணா, ஏன்னா இப்படி டென்ஷன் ஆவறீங்க? என்னாச்சு? நான் அர்ஜென்ட்டா ஹைதராபாத் போகணும்டா. வீட்லயும் சரி ஆபீஸ்லயும் சரி இந்த விஷயத்தை பத்தி யார்ட்டையும் சொல்லாத. நான் ஆபீஸ்ல இருக்கிற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கட்டும், ஓகேவா? குறிப்பா அம்மாவுக்கும் இனியாவுக்கும் தெரியவே கூடாது. அண்ணா, ஏதாவது பிரச்சனையா? எல்லாத்தையும் அப்புறம் சொல்றேன்டா. வசு ஹைதராபாத்ல இருக்கா, உடனே நாங்க போயாகணும். எல்லாம் நான் சொன்ன மாதிரி பண்ணிடுவோம். ஓகே தம்பி. இனியா வராங்க. உத்தமன், இனியா வரா? அவளுக்கு தெரியாம நான் ஏர்போர்ட்டுக்கு போனோம். எனக்கு 12:30க்கு ஃப்ளைட். தம்பி, நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. நீங்க உள்ள இருக்க ஸ்டோர் ரூம்ல போய் சைலண்டா உட்காருங்க. மீதி எல்லாம் நான் பாத்துக்கிறேன். சரி தம்பி, உத்தமன், சீக்கிரம். போங்கண்ணே. என்ன இனியா ஆச்சரியமா இருக்கு? ஆபீஸ் பக்கம்லாம் வந்திருக்கீங்க. இதுல என்ன ஆச்சரியம் இருக்கு? நான் தான் ரெகுலரா ஆபீஸ்க்கு வரேனே. நான் அர்ஜுனை பார்த்துட்டு வந்துடுறேன், இருங்க. மேடம் மேடம் மேடம், தம்பி இப்போ ஒரு முக்கியமான மீட்டிங்ல இருக்காரு. அதனால நீங்க இப்ப அவரை பார்க்க முடியாது. அப்படி என்ன முக்கியமான மீட்டிங்? அது இம்போர்ட்டட் டைல்ஸ், அதாவது துபாயில கேக்ரான் மேக்ரான் கம்பெனில இருந்து முக்கியமான கிளைண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கிறதுனால அவங்க கூட தம்பி மீட்டிங்ல இருக்கிறதுனால இப்ப நீங்க உள்ள போக முடியாது. கொஞ்ச நேரம் கழிச்சு போய் பாருங்க மேடம். சரி, நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போறேன். ஐயோ, இதுதான் கரெக்டான ஐடியா. உத்தமன், ஃப்ளைட்டுக்கு வேற நேரமாச்சு. உத்தமன், ஏதாவது பண்ணுங்க. என்ன டைம் வேற இல்ல. யார் ஃப்ளைட்டுக்கு நேரமாச்சு? அது மும்பைல இருந்து ஒரு கிளைண்ட் வராங்க. அவங்கள பிக்கப் பண்றதுக்கு வண்டி அனுப்பணும். அதனாலதான் ஃப்ளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு சொன்னீங்கல்ல. ஆமா ஆமா, அதான் சொன்னேன். உத்தமன்,
ஐயோ என்ன பாக்குறாளே. உத்தமன், நம்ம ஆபீஸ்ல யாருக்காவது கொரோனா பாசிட்டிவா? இல்ல மேடம், அது நம்ம ஆபீஸ் ஸ்டாஃபுக்குலாம் ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கிறதுக்காக வந்திருக்காங்க. ஆமா தம்பி, நீங்க வெற்றிகரமா போயிட்டு வாங்க. சைலண்டா எஸ்கேப் ஆயிடுறா அர்ஜுன். டெஸ்ட் எடுக்க வந்தவங்க எதுக்கு வெற்றிகரமா போயிட்டு வரணும்? ஆமா, முதல்ல நீங்க எதுக்கு அவரை தம்பின்னு கூப்பிட்டீங்க? அது அவரு என்னை விட வயசுல சின்னவரு, தம்பி மாதிரி, அதனால தான் தம்பின்னு கூப்பிட்டேன். அது நெகட்டிவ் ரிசல்ட் வரணுங்கிறதுக்காக உத்தமன் ஒரு பாசத்துல அப்படி சொல்லிட்டாரு. ஆமா ஆமா, அதாவது பாசிட்டிவ் சில நேரத்துல நெகட்டிவ் ஆகும், நெகட்டிவ் பாசிட்டிவ் ஆகும், பாசிட்டிவும் நெகட்டிவும் சேர்ந்துருச்சுன்னா அது என்னமோ வருமே. அது என்ன தம்பி? என் வாயில அசிங்கமா வரும். நீங்க வெயிட் பண்ணுங்க, எங்களுக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு. ஆமா. என்ன உத்தமன் தப்பிக்கிறாரு, பதட்டமாவே இருக்காங்க, எங்கேயோ இடிக்குதே. ஐயோ என்ன என் பின்னாடியே வரா. அம்மா எங்க போனாரு? அம்மா எங்க போயிருப்பாரு? எவ்வா இவ வரத்துக்குள்ள ஓடிடணும் சாமி. வசு, விரதுக்கு இங்க வந்திருக்காரு. அதான் வர வேண்டான்னு சொன்னோமே. என்ன வசு, வர வேணாம்னு சொல்லியிருந்தோம், ஏன் வந்தான்னு பாக்குறீங்களா? வசு, நான் உங்க துணைக்காக ஒன்றும் வரல. மீனாட்சி கார்மெண்ட் சார்பா சில கம்பெனிஸ் அண்டர்டேக் பண்ணோம், ஸோ அதுக்காக தான் வந்தேன். போலாமா? வெல்கம் வெல்கம் வெல்கம். ஹலோ எவரிபடி. மிஸ்டர் ராம் மோகன், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங். சார், மோகன் என்டர்பிரைசஸ் ஓனர் நான். எங்க கம்பெனில மோட்டார் பார்ட்ஸ் எல்லாமே தயாரிக்கிறோம். நான் உங்ககிட்ட கொடுத்துருக்கிற ஃபைலை பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும். இந்த இயர்ல மோட்டார் எக்ஸ்போர்ட்ஸ்ல எங்க கம்பெனி தான் சார் நம்பர் 1 இருக்கு. நீங்க வேணா ஷேர் மார்க்கெட்ல பாருங்க, எங்க கம்பெனி தான் நம்பர் 1 டெவலப்மெண்ட்ல இருக்கு. நீங்க மட்டும் இந்த கம்பெனி எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா நல்லா டெவலப் பண்ணி நம்பர் 1 கொண்டு வருவோம் சார். தேங்க்யூ மிஸ்டர் ராம் மோகன். மிஸ்டர் இளமாறன், மீனாட்சி குரூப் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். குட் ஈவினிங் எவ்ரிபாடி. மீனாட்சி கார்மெண்ட்ஸ் இந்தியன் ப்ராடக்ட்ல இப்போ வரைக்கும் நம்பர் 1 தான் சார் இருக்கு. இந்த வேர்ல்டுக்கே நம்ம கம்பெனில இருந்தா சார் அதிகமா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம டெக்ஸ்டைல்லயே நம்ம தான் நம்பர் 1 இருக்கோம். அது மட்டும் இல்லாம growthல இந்த இயர்ல ஃபர்ஸ்ட் மீனாட்சி கார்மெண்ட்ஸ் தான் சார் இருக்கு. அது ரொம்ப பெருமைக்குரிய விஷயம் சார். அது மட்டும் இல்லாம வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் வால் தயாரிக்கிற கம்பெனி எங்களோட கம்பெனின்னு நிறைய இடத்துல இருந்து சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க சார். நீங்க வேணா கூகுள்ல செக் பண்ணி பாருங்க, கண்டிப்பா தெரியும். அது மட்டும் இல்லாம இந்த கம்பெனிக்கு எப்பவுமே என்னால் ஆன பெஸ்ட்டை நான் கண்டிப்பா தருவேன். தேங்க்யூ மிஸ்டர் இளமாறன். ஹலோ சார், சாந்தா கம்பெனி ஓனர் நான் தான் சார். எங்களுக்கு சென்னையில் மட்டும் 25 பிரான்ச்சஸ் இருக்கு சார். மிஸ் வசுந்தரா, JKR குரூப் ஆஃப் கம்பெனிஸ். நீங்க பேசலாம். கோ ஹெட் மிஸ் வசுந்தரா. சார், என் பேரு வசுந்தரா. நான் JKR கம்பெனில சாரி, ஒரு நிமிஷம் தண்ணி குடிச்சுக்கிறேன். என்னாச்சுமா? வாட் ஹேப்பன்? ஒன்றும் இல்லை சார். நான் JKR கம்பெனியோட MD சார். எங்க கம்பெனியோட இயர்லி இன்கம்
70 crores இல்ல 80 crores இல்ல 100 crores. கடவுளே, வழக்கமா என்னோட ஒவ்வொரு புது முயற்சிக்குமே சோதனை வரும். இந்த முயற்சிக்கும் சோதனை வந்திருக்கே. ஆனா இதை வெற்றிகரமா ஓவர் கம் பண்ணி வரணும். இப்போ இந்த டீலர்ஷிப்பை வாங்கிட்டா எனக்கு ஏற்பட்ட அவமானம் கூட மறைஞ்சிரும். ஆண்டவா, எப்படியாவது இந்த சிச்சுவேஷனை சரி பண்ணிவே. நான் எப்படியாவது பேசிடணும். உன்னால எதுவும் சாதிக்க முடியும் வசு. நம்மளால முடியுங்கிற ஒரு கான்ஃபிடென்ட் மட்டும் இருந்தா போதும். இந்த பிசினஸ் நீ சக்சஸ்ஃபுல்லா முடிப்ப. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. உன்னால முடியும் வசு, பேசு. சார், எங்க JKR கம்பெனி கடந்த 27 வருஷமா சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிட்டு இருக்கு. இந்தியன் தொழில்துறை கார்ப்பரேஷன் அங்கீகாரம் பண்ணிருக்கிற 6 கம்பெனிஸ்ல எங்க கம்பெனியும் ஒண்ணு சார். தமிழ்நாட்டுல இருக்கிற டாப் 10 கம்பெனிஸ்ல எங்க கம்பெனி 2வது இடத்துல இருக்கு சார். வருஷத்துக்கு 11 crores கிட்ட அட்வான்ஸ் டாக்ஸ் ஃபைல் பண்றோம். இப்போ எங்களோட டொபாக்கோ கம்பெனி டீலர்ஷிப் எடுத்தா அத சக்சஸ்ஃபுல்லா உங்களால ரன் பண்ண முடியுமா? டெஃபினெட்லி சார். ஏற்கனவே 8 கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ்க்கு டிஸ்ட்ரிபியூஷன் டீல் பண்ணிட்டு இருக்கோம். அதோட ஆஸ்திரேலியன் டிமெரன் கம்பெனியோட காஸ்மெட்டிக் ஃப்ரான்ச்சைஸை நாங்க தான் சார் பண்ணிட்டு இருக்கோம். அதோட லான்ச் ப்ரமோஷனை சக்சஸ்ஃபுல்லா நாங்க முடிச்சிருக்கோம். நான் உங்ககிட்ட கொடுத்திருக்கிற ஃபைல்ல எங்க கம்பெனியோட 10 years சக்சஸ்ஃபுல்லான கிராஃப்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன் சார். இப்ப உங்க எதிர்பார்ப்பு என்ன மிஸ் வசுந்தரா? உங்க கம்பெனி மேனுஃபேக்சரிங் பண்ற நீங்க கொடுக்கிற எல்லா ப்ராடக்டையும் நாங்க தமிழ்நாட்டுல சேல் பண்ணணும். அதோட இலங்கைக்கும் எக்ஸ்போர்ட் பண்ணணும். அதுக்கான ஆஃபரை தானே நீங்க கொடுத்திருக்கீங்க. அதை எங்களுக்கே ஃபைனல் பண்ணி கொடுத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா பிசினஸ் நாங்க பண்ணி காட்டுறோம். ஆல்ரெடி 6 கம்பெனிங்க எங்க ப்ராடக்ட்ட தமிழ்நாட்டுல டீல் பண்றாங்க. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா டோட்டலா எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டு உங்களுக்கே கொடுக்க சொல்ற மாதிரில தெரியுது. நோ சார், எங்களோட பாஸ் அதை விரும்ப மாட்டாரு. 6 யூனிட்ஸ்னு நீங்க நினைக்கிறத எங்க கிட்ட கொடுங்க. மத்தவங்களுக்கு நாங்க வழக்கம் போல ஒத்துழைப்பு கொடுப்போம். ஆல்ரெடி நீங்க பெரிய கம்பெனி, உங்களுக்கு டீலர்ஷிப் கொடுத்தா மோனோபாலியா மத்தவங்கள டாமினேட் பண்ணிடுவீங்களோன்னு ஒரு சந்தேகம் இருக்கு. நிச்சயமா இல்ல சார். ஏன்னா உங்களோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு எல்லாம் கட்டுப்பட்டு தான் டீலர்ஷிப்பை நாங்க கேரி அவுட் பண்ணுவோம். அதனால உங்களுக்கு அந்த பயம் வேண்டாம். ஆல்ரெடி எங்க கிட்ட இருக்கிற கஸ்டமர்ஸ உங்க ப்ராடக்ட்ஸை வாங்க வச்சாலே உங்க டார்கெட்டை எங்களால அச்சீவ் பண்ண முடியும் சார். நாங்க எங்க டீலர்ஸ்க்கு கொடுக்கிற டார்கெட் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு தெரியுமா? தெரியும் சார். உங்க கம்பெனியோட P&L நான் படிச்சுட்டு தான் வந்தேன். ஏன் யூகப்படி 50 crores, அதை விட அதிகமா எங்களால பிசினஸ் பண்ணி காட்ட முடியும் சார். ஓகே, எல்லாரும் ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாமா? ஓகே சார். தேங்க்யூ. கடவுளே, நல்லா பேசினேனா? இந்த டீலர்ஷிப் கிடைக்கணுமே. மேடமும் அர்ஜுன் சாரும் நம்பி இந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. அந்த நம்பிக்கையை நான் கெடுக்காம இருக்கணும். கண்டிப்பா எங்க கம்பெனி தான் டீலர்ஷிப் கிடைக்கும் சார். இன்னும் கொஞ்ச நேரத்தில் தெரிஞ்சிடும் சார். ஆண்டவா, டீலர்ஷிப் கை நழுவி போயிடக்கூடாது. அர்ஜுன் சாருக்காக இது எனக்கு கிடைச்சதான் ஆகணும். ப்ளீஸ் ஆண்டவா, நீ தான் பாத்துக்கணும். வசு, அர்ஜுன் சார், ப்ளீஸ் சிட் டவுன் ப்ளீஸ். ஹலோ எவ்ரிபடி. சார், இவரு மிஸ்டர் அர்ஜுன், JKR குரூப்ஸோட சேர்மன். ஹலோ சார். பிரசன்டேஷன் வெற்றிகரமா முடிஞ்சது. எல்லாரும் அவங்களோட கம்பெனி
எஸ்பெஷலி ஜேகேஆர் குரூப்ஸ் மிஸ் வசுந்தரா பிரசன்டேஷன் வந்து உண்மையிலேயே அசத்திட்டாங்க. தொடக்கத்துல கொஞ்சம் தடுமாறினா கூட கண்டென்ட்ல வந்து பெஸ்ட் அசத்திட்டாங்க. ஒரு பிசினஸ் டீலுக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த டீல் சம்பந்தப்பட்ட கம்பெனியோட டீடைல்ஸ் எல்லாம் தெளிவா ஃபிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காங்க. இட்ஸ் ரியலி கிரேட். ஆல் தி பெஸ்ட் மிஸ் வசுந்தரா. Thank you சார். நாங்க இந்த டீலர்ஷிப்பை உங்களுக்கே கொடுக்கிறோம். மிஸ்டர் அர்ஜுன், வசுந்தரா மாதிரி ஒரு எம்டி இருக்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த வெற்றி சாத்தியமாயிருக்கு. ஆக்சுவலா என்னுடைய மதர் தான் இந்த மீட்டிங்க்கு வசுவை ப்ரப்போஸ் பண்ண சொன்னாங்க. அவங்களுடைய எக்ஸ்பெக்டேஷன் கரெக்டா இருந்திருக்கு. ஆமா, as a ஜேகேஆர் குரூப் சேர்மனா இந்த டொபாக்கோ கம்பெனி டீலர்ஷிப்பை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? சார், எங்க எம்டி பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் சொல்றதுக்கு என்ன சார் இருக்கு? இந்த விஷயத்துல வசுவோட முடிவு தான் எங்களோட முடிவும். ஓகே, தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்ஸ் அ லாட். நாளைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அக்ரிமெண்ட் சைன் பண்ணணும். ஓ ஓகே. அட்வான்ஸா 10 crores கேக்குறாங்க. அதை உடனே நம்ம அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அப்பதான் அவங்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை வரும். ஓகே சார், கொடுத்துடலாம். வசு, நமக்கு இனிமே எல்லாமே சக்சஸ் தான். ஆமா அர்ஜுன் சார். வசு, ஐயோ, இந்த கொசு தொலை தாங்கலையே. கையில பொக்கே வேற. ஆல் தி பெஸ்ட் வசு. வெற்றிகரமா கான்ட்ராக்ட வாங்கிட்ட. இந்த கங்க்ராட்ஸ். என்ன இல்ல மாறன், எப்ப பார்த்தாலும் ஜோக் அடிச்சிட்டே இருக்கீங்க. நான் தானே உங்களை பொக்கே வாங்கிட்டு வர சொன்னேன். இவ்வளவு நேரமா வேஸ்ட்டுங்க நீங்க. ஆல் தி பெஸ்ட் வசு. இந்த மீட்டிங்கை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சதுக்கு என்னுடைய சின்ன வாழ்த்துக்கள். தேங்க்யூ சார். என்ன அர்ஜுன் சார், வெறும் gift மட்டும் தானா? ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அர்ஜுன் சார், இதெல்லாம் நல்லா இல்ல. இல்ல இல்ல மாறன், பொக்கே சூப்பரா இருந்துச்சு. ரெடி சார். நம்ம வழக்கமா போற ரெஸ்டாரண்ட் இருக்கு இல்லையா, அதுல வந்து ஒரு 7 o'clock ஒரு டேபிள் புக் பண்ணிடுங்க. எத்தனை சீட் சார்? 3 சீட்டு தான். 3? சார், அவரு அந்த 3 cards ஆடுவார்ல, அந்த பழக்கத்துல சொல்லிட்டாரு. இட்ஸ் நாட் அபவுட் ஹிம், இட்ஸ் only for 2 people. ஓகே சார். யா. அர்ஜுன் சார், ஏன் இப்படி இடைஞ்சல் கொடுத்துட்டே இருக்கீங்க? என்னது இடைஞ்சல் கொடுக்கறேனா? ஏன் சார், நான் இருக்கிற இடத்துக்கு நீங்க வந்து இடைஞ்சல் கொடுத்துட்டு நான் இடைஞ்சல் கொடுக்கறேன்னு சொல்றது எனக்கு எவ்வளவு இடைஞ்சலா இருக்கு தெரியுமா? குழப்பாதீங்க அர்ஜுன் சார். இப்போ என்ன சொல்ல வரீங்க? சொல்ல வர்றது எதுவும் இல்ல, சொல்ல போறதும் எதுவும் இல்ல. ஐயோ, நீங்க சொல்ற எதுவுமே எனக்கு புரியல. டேய், டியூப் லைட் உனக்கு ஏதாவது புரியுதாடா உனக்கு? என்னது டியூப் லைட்டா? அது பாருங்க, டியூப் லைட், எல்இடி டியூப் லைட் நல்லா எரியுதா பாருங்க. சரி சரி, நான் ரூம்ல ஃப்ரெஷ் ஆயிட்டு டின்னருக்கு வந்துடுறேன். இளமாறன், என்ன இப்படி பேசுறீங்க? நீங்க தான் டின்னருக்கே இல்லையே. உங்க முன்னாடி தானே ரெடி கிட்ட டேபிள் ஃபார் 2 அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சேன் நானு. வேணும்னா நீங்க 2 பேரும் போங்க, நான் என் ரூம்ல வெயிட் பண்றேன். நோ 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 நோ, இது நல்ல கதையா இருக்கே. நம்ம 2 பேர் தான் போறோம் டின்னருக்கு. இல்ல வசு, நாம தான் டின்னர் சாப்பிட போறோம். ஐயோ, என்னால தாங்க முடியல. வசு, நம்ம 2 பேர் தான் போறோம், வா போலாம். சார், ஐயோ, திருப்பி திருப்பி வந்து என்ன சாவடிக்கிறானே இவன். இவனுக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணணும். என்ன அர்ஜுன் சார் யோசிக்கிறீங்க? அது ஒண்ணு இல்ல. ரெட்டி டேபிள் நம்பர் A9 சொன்னாரு இல்லையா, அது விண்டோ பக்கம் வருமா இல்ல சென்டர்ல வருமான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது விண்டோ சைடா இருந்தா என்ன, இல்லாட்டி என்ன, உன்னை தள்ளி விட்டு பஸ் பக்கத்துல உட்காந்து சாப்பிட போறது நான் தான். அதுக்கு ஏதாச்சும் பண்ணணுமே. ஓ, உனக்கும் மைண்ட் வைஸா? நீ எப்படி மாற்றன்னு மட்டும் பாரு. అవునా? అవును. மீட்டிங் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சது. வணக்கங்க. మీకు బుద్ధి లేదా సార్? చూసేదానికి ఇంత డీసెంట్ గా ఉండారు, పబ్లిక్ లో ఇట్ట చేస్తున్నారు మీరు. హలో, நான் என்னங்க பண்ண?
ఏమైంది సార్ అవును సార్ ఏங்க, ఈ అమ్మాయిని కేளுங்க. హ్యాండ్ పట్టుకుని గోకేసే వీడు వీడు సార్ వీడు బయట చేస్తాం సార్ నా పైన చేపెట్టేసి లేదు అంటున్నాడు. நல்லபடியா நடக்குது அர்ஜுன் சார் ஆ, ஆ, ஆ. தெலுங்குல ஏதோ நீங்க சொன்னீங்களே, இளமாறனை எல்லாரும் வெளியே போக சொல்றாங்க. அது இளமாறன் யாரு என்னங்கறத அவங்க கிட்ட தெலுங்குல சொன்னேன். அவங்க அத கரெக்டா புரிஞ்சிட்டாங்க, கூட்டி போயிட்டாங்க. தட்ஸ் ஆல். సిగ్గు లేదు నీకు? ஏம்மா, நான் எதுவும் பண்ணலமா రండి పోతాం. என்ன இளமாறன், தெலுங்குல அந்த லேடி என்னெல்லாம் திட்டுச்சு தெரியுமா? புரியலையா? நான் சொல்றேன் கேளுங்க. போதும் 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 போதும். இப்படிதான் திட்டினாங்க உங்களை. ஆ, ஆ, இந்த லாலிபப்ப சாப்பிட்டு முடிங்க. நானும் வசுவும் டின்னரை முடிச்சிட்டு வரோம். புடிங்க. மெதுவா சப்பி சாப்பிடுங்க. நான் சீக்கிரம் முடிச்சிட்டு வந்துடுறேன். ஓகே அர்ஜுன் சார், இதெல்லாம் நல்லா இல்ல. ஐயோ இது நல்லா இல்லதான். அதுக்கு தான் சொன்ன ஹைதராபாத்லாம் வராதீங்கன்னு. கேக்குறீங்களா? லாலிபப் சாப்பிடுங்க. தேங்க்யூ பிரதர். ஆமா அர்ஜுன் சார், என்ன போய் தனியா டொபாக்கோ கம்பெனி அக்ரிமெண்ட்டை சைன் பண்ணிட்டு வான்னு அனுப்பி வச்சுட்டு நீங்க பின்னாடியே வந்துட்டீங்க. அது ஒண்ணு இல்ல வசு. உங்ககிட்ட போன்ல பேசி முடிச்ச உடனே எனக்கு ஒரு மாதிரி தலையே சுத்திருச்சு வசு. ஐயோ அர்ஜுன் சார், டாக்டர் போய் பாத்தீங்களா இல்லையா? பாத்தியா, இவ்வளோ காதல் வச்சுக்கிட்டு வெள்ள காமிக்காம சுத்துற கள்ளி. அர்ஜுன் சார், டாக்டரை பார்த்தேன் வசு. செக் பண்ணிட்டு அவரு என்ன அவரு சொல்லுங்க சார். எனக்கு இதயமே இல்லைன்னு சொல்லிட்டாரு வசு. என்னது, இதயமே இல்லையா? ஆஹா, வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு. இப்ப என்ன அலப்புற பண்ண போறாருன்னு தெரியலையே.